தலித் பயங்கரவாதிகள் எவ்வளோ திமிரு எவ்வளோ ஆணவம் இருந்தால் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பேசுவீங்க. உங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இப்போ வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு சமுதாயத்தை, ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தையோ இல்லை ஒரு வன்னியர் சமுதாயத்தையோ யாரோ ஒரு சமுதாயத்தை வந்து பயங்கரவாதிகள்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருந்திருக்குமா? அந்த நபர் மேலே இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல, இது வரைக்கும் அவர் கைது பண்ணலன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு என்னவா இருக்கின்றது? உங்களெல்லாம் நாங்கள் ஏன் கூட்டின்னு வந்தோம்? எங்களுக்கு வந்து அடிமைகள் வேலை செய்யறதுக்கு கூட்டின்னு வந்தோம், பண்ணை அடிமைகளை அவங்களை கூட்டின்னு வந்தோம், உங்களை நான் வந்து அதை கொடுத்து இதை கொடுத்து நீ யார் கொடுக்குறது, நீ யார் கூட்டினது? எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தைகள் இதெல்லாம். காவல்துறைக்கு என்ன நான் கேட்குறேன்னா, நீ சும்மா யூடியூப்ல உட்காந்து பேசுகிறவங்களாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, போயிட்டு கைது பண்ணுறீங்க. இப்போ நான் ஃபெலிக்ஸ்லாம் கைது பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி இசைக்கு ராஜா தேவர் போன்ற சாதி வரியை தூண்டி விடக்கூடிய, அதுவும் பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டி விடுறாங்க. ஓப்பனாக அந்த ஆள் பேசுகிறாரு, இந்த மாதிரி தலித் பயங்கரவாதிகள். எவ்வளோ ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு துணிச்சல்னா உங்களுக்கு அதை பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, இங்கே திமுக கவர்மெண்ட் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் மேலாம் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாதுகாக்க தான் ஒரு கேள்வி வைக்கிறேன்.